ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் ஆட்சி அமைச்சாலும் எளிதில் இதை கலைச்சிருவாங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் தமிழக வெற்றி கழகம் பார்த்திங்கன்னா 108 இடங்களை பெற்று ரொம்ப பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. ஆனாலும் இது ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிறதுனால தொங்கு சட்டமன்றமாக தான் இப்போ ஆட்சி அமைஞ்சிருக்கு. இதில் விஜய் 7ஆம் தேதி முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சட்ட கூட்டத்தொடர் கூட்டுவாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவர் மெஜாரிட்டியை நம்ம நிரூபிக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு விஜய் ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆளுநர் அவரை ஆட்சி அமைக்கிற கூப்பிடுவார். ஆட்சி அமைக்க கூப்பிட்டதுக்கப்புறம் சட்டமன்றம் கூடும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக அது இருக்கும். மைனாரிட்டி கவர்மெண்ட்டை மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு 13 நாள்லேருந்து 15 நாள் டைம் தருவாங்க. அப்போ அவருங்க எல்லா எம்எல்ஏக்கள் முன்னிலையிலையும் 118 பேர் எங்கிட்ட இருக்காங்க, எனக்கு முதலமைச்சராக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும். ஸோ அது செய்ய தவறிட்டார் அப்படின்னா அந்த ஆட்சி கவிஞ்சிரும். அதுக்கப்புறம் 2வது இருக்கிற பெரும்பான்மையாக இருக்கிறவங்கள ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜரு. இப்படி பார்க்குறப்போ விஜய்கிட்ட 108 இருக்குது அப்படின்னு எல்லோரும் நினைக்கலாம். ஆனால் விஜய்கிட்ட 108 கிடையாது. விஜய்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 108 எம்எல்ஏ தொகுதிகள் மட்டும்தான் இருக்குது. அதில் விஜய் 2 இடத்துல நின்றுருக்காரு. அதனால் கண்டிப்பாக ஒரு இடத்த ராஜினாமா செஞ்சால் தான் அவர் எம்எல்ஏவாகவே பொறுத்துக்க முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்போ 107 தான் வருது. 2வது பார்த்திங்க அப்படின்னா, இப்போது ஆட்சி அமைக்க கூப்பிட்றாங்க அப்படின்னா ஒருத்தரை சபாநாயகராக, தற்காலிக சபாநாயகராக ஒருத்தரை உட்கார வைப்பாங்க. மேக்ஸிமம் அது யார் மூத்த அதிகாரியோ, ஒரு மூத்த அமைச்சரோ அவங்கள தான் உட்கார வைப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ செங்கோட்டையனை உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ செங்கோட்டையனை தற்காலிக சபாநாயகராக வச்சுட்டாங்க அப்படின்னா அவரும் ஓட்டு போட முடியாது. அப்போ விஜய் இருக்கிறது வெறும் 106 இடங்கள் தான். 118 இடங்கள் இருந்தால் மட்டும்தான் அவங்க வின் பண்ண முடியும். அப்போ 12 சீட்டு பாக்கி இருக்குது. அந்த 12 சீட்டுமே பார்த்திங்க அப்படின்னா இதர கட்சிகள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா அப்படிங்கிறதுல தான் இப்போ விஷயம் இருக்குது. ஒருவேளை சிபிஎம் இருக்குது, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க. அடுத்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா 2 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு 5 சீட் இருக்குது. திருமாவளவனுக்கு 2 சீட் இருக்குது. விசிகாக்கு, முஸ்லீம் லீக் 2 சீட் இருக்குது. அது தேமுதிகக்கு ஒரு சீட் இருக்குது. இவங்களையெல்லாம் வச்சு ஆட்சி அமைக்கிறாருன்னே வச்சுக்கலாம். அப்படி அமைச்சு 118 பெரும்பான்மை பண்ணிட்டாரு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. 6 மாதம் வரைக்கும் ஆட்சியை கலைக்க முடியாது. ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறமே ஒவ்வொரு எம்எல்ஏ வெளியே போகிறப்போ அவர் பகீர் தான் இருக்கணும். ஸோ 5 வருஷம் ஒரு கரெக்டான ஆட்சியை அவரால் கொடுக்க முடியாது. 2வது அவங்க யார் என்ன சொன்னாலும் அது விஜய் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒருத்தர் வெளியே போனாலுமே சோழி முடிஞ்சுது அப்படிங்கிற கதையில் தான் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒருத்தர் 2 பேர் வெளியில் போயிட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு விசிகா வெளியில் போயிடுச்சு அப்படின்னா 2 சீட்டு கம்மியாயிரும். அப்போ 116 தான் அவர்கிட்ட இருக்கும். 116 இருக்கிறப்போ அவங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, எல்லாரும் எதிர்கட்சியில் இருந்தாங்க அப்படின்னா, அவர் 116 சீட்டு வாங்கினார் அப்படின்னா அந்த அரசு கவிழ்ந்துடும். அரசு கவிழ்ந்தோடனே ஜனாதிபதி ஆட்சிக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஜனாதிபதி ஆட்சி எத்தனை நாள் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மறுபடியும் எலெக்ஷன் வைப்பாங்க. எலெக்ஷன் வச்சு தான் இது நடக்கும். இல்லை அப்படின்னா வேற ஒரு கட்சியை ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்காது. அப்போ கண்டிப்பாக ரீஎலெக்ஷன் வரக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ விஜய்னால் ஒரு தனி பெரும்பான்மை வராதனால அவரால் ஒரு பீஸ்ஃபுல்லாக, ஒரு நிம்மதியாக ஆட்சி நடத்த முடியாது அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ விஜய் ஜெயித்தாலும் எளிதாக ஆட்சி அமைச்சாலும் இப்போ அது எளிதாக இருக்கலாம். ஆனால் அவர் 5 வருஷம் இந்த ஆட்சியை நடத்துறது, தக்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ மக்களுக்கு சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னா இந்த ரொம்ப குறைஞ்ச டைமில் நிறைய நன்மைகள் விஜய் செஞ்சார் அப்படின்னா ரீஎலெக்ஷன் வந்தாலும் விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன எப்படி இருக்கிறங்கிறத அவரோட எதிர்காலம் எல்லாமே இப்போ சீக்கிரமாக தீர்மானிக்கப்படுது. ஸோ இதில் தமிழக மக்கள் அவரை விரும்பி ஏற்றிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த எலெக்ஷன் வந்தால் கண்டிப்பாக அவருக்கு மெஜாரிட்டியாக வர்ற அளவுக்கு அவங்ககிட்ட ஓட்டு போடணும். ஸோ அப்படி ஓட்டு போடணும் அப்படின்னா இந்த குறுகிய காலத்தில் விஜய் நிறைய நன்மைகள் செய்யணும். ஸோ என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களை தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.